30/11/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை பிரம்மாண்ட அம்பாளுக்கு பன்னீர் அபிஷேகம். அந்த எலுமிச்சம்பழத்தில் பன்னீர் அபிஷேகம் பண்ணாதான் இந்த பில்லியம், சூன்யம், காற்று, கருப்பு, செய்வினை அனைத்து நிவர்த்தியாகும். இதுதான் நான் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ராகு காலத்தில் எல்லாருக்கும் தெளிக்கிறேன். இது தெளிச்சுட்டா அனைத்து தோஷமும் நிவர்த்தி ஆகும். செவ்வாய் தோஷம், நாகதோஷம், கிரக தோஷம், பிறப்பு தோஷம் அனைத்து நிவர்த்தி ஆகிறது இந்த பன்னீர் அபிஷேகம் ஒண்டி தான். இப்பொழுது துர்காதேவிக்கு அருமையான முறையில் பத்ரகாளிக்கு நடந்துகிட்டு இருக்கேன். இப்போ துர்காதேவி அடுத்தது துர்காதேவி. ஆஹா, புஜம் 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 புஜம். இப்பொழுது மகாலட்சுமிக்கு அற்புதமான அபிஷேகம் பன்னீர். புஜம் புஜம். அடுத்தது மகாமேரு மகாமேரு. அடுத்தது உற்சவ சக்தி பத்ரகாளி அம்மனுக்கு. மீதி பத்ரகாளிக்கு, நாகசக்திக்கு. பத்ரகாளி அம்மனுக்கு தலையில் போட்டு ராகு, பாம்பு, சூலம். எல்லாருக்கும் ஆனந்தம், சந்தோஷம் உண்டாகட்டும்.